இந்திய கிரிக்கெட் அணி இப்போது T20 உலக கிண்ணத்தினுடைய அரையிறுதி ஆட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அரிதாகவே தெரிகின்றன என்கின்ற கதைகள் கருத்துக்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. இந்தியா இந்த T20 உலக கிண்ண தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஒரு அசைக்க முடியாத அணி என்பது மாத்திரமல்லாமல் 2020 உலக கிண்ணத்தை வெல்ல முதன்மையான அணியாகவும் பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட இந்தியா இப்போது அரையிறுதிக்கு எட்டுமா என்கின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குழுநிலை ஆட்டங்களிலே இந்தியாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. புள்ளிப்பட்டியலிலே முதலிடத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் சூப்பர் 8க்கு வந்தார்கள். சூப்பர் 8 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 76 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்தியா தோற்று போனது போது அவர்களுடைய நெட் ரன் ரேட் என்பது -3.8 மாறியிருந்தது. இதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே சிக்கல் ஏற்பட்டது. இதைவிடவும் ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 107 ரன்கள் வித்தியாசத்திலே மேற்கிந்திய தீவுகள் ஜெயித்திருக்கிறது. ஆகவே அவர்களுடைய நெட் ரன் ரேட் என்பது +5.35 என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே மேற்கிந்திய தீவுகள் +5.35, இதே போன்று தென்னாப்பிரிக்காவுடைய நெட் ரன் ரேட் +3.8 ஆக இருக்கிறது. ஆக இந்தியாவினுடைய ரன் ரேட் என்பது மைனஸ் பெருமானத்தில் இருக்கின்ற போது இந்தியா மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொள்கிறது. ஆகவே இந்திய கிரிக்கெட் அணியிலே பாரிய அளவில் பிளேயிங் 11 மாற்றங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா வருகின்ற வியாழக்கிழமை ஜிம்பாப்வேயை சந்திக்க போகிறது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளை சந்திக்க போகிறது. இந்த வியாழக்கிழமை 3 மணிக்கு மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியாவினுடைய அரையிறுதிக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இல்லாமல் போய்விடும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இந்தியா மீதமான 2 ஆட்டங்களையும் வென்றாலும் கூட மிகப்பெரிய ஒரு அரிதான வாய்ப்புகள் தான் இந்தியாவிற்கு அரையிறுதிக்கு வரும். சில வேளைகளில் மாறி தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தமாக இருந்தால் அடுத்து வரப்போகின்ற 2 ஆட்டங்களையும் இந்தியா வெல்கின்ற போது வாய்ப்புகள் இருக்கும் என்கின்ற கதைகள் வந்தாலும் இதற்கிடையில் இந்தியாவிலே பிளேயிங் 11 பாரிய மாற்றங்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பார்த்திவ் பட்டேல், முகமது கைஃப் உள்ளிட்ட வீரர்கள் சொல்கிறார்கள் சென்னை இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக இந்த சஞ்சு சாம்சன் ஒப்பந்தமாகி இருக்கின்ற காரணத்தால் சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கு எதிரான போட்டியிலே பங்கேற்க செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2 லெப்ட் ஹேண்டர்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர். இந்தியா இந்த போட்டிகளிலே T20 உலகக்கிண்ண போட்டிகளிலே அவர்களுடைய ஆரம்ப விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 8.5 20 அணிகள் விளையாடி இருக்கின்ற இந்த தொடரிலே 20வது இடத்திலே தான் இந்தியா இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் மிக மோசமாக விளையாடுகிறார்கள். ஓபனர்ஸ் மிக மோசமாக ஆட்டமிழந்து போகிறார்கள். 4 ஓபனர்ஸ் 4 தடவைகள் டக் அவுட் ஆகியிருக்கிறார்கள். அபிஷேக் சர்மா 3, இஷான் கிஷான் 1 என்கின்ற அடிப்படையில் டக் அவுட் ஆகியிருக்கிறார்கள். மொத்தம் 11 தடவைகள் இந்திய வீரர்கள் மொத்தமாகவே டக் அவுட் ஆகியிருக்கிறார்கள் என்பதும் இன்னும் ஒரு உதிரி தகவலாக இருக்கிறது. ஆகவே இப்போது இந்தியா விளையாடி இருக்கின்ற 5 ஆட்டங்களிலே 4 ஆட்டங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஆஃப் ஸ்பின்னர்ஸ், அதுவும் பார்ட் டைமர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் பந்து வீசுவதற்காக வந்து விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். சல்மான் அலியகா, இதே போன்று எய்டன் மாக்ராம் இவ்வாறான வீரர்கள் ஆரம்ப வீரர்களாக பந்து வீசுவதற்காக ஆஃப் ஸ்பின்னர் வந்து விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருக்கின்ற போது சஞ்சு சாம்சன் அந்த ஆரம்ப துடுப்பாட்டத்துக்கு தேவை என்று சொல்லிய கதைகள் வருகின்றன. ஆகவே யாரை டிராப் செய்வது? அபிஷேக் சர்மாவை தொடர்ந்தும் அதிகமான ஆதரவுகள் இருக்கின்றன. அபிஷேக் சர்மாவை அணியிலே வைத்திருக்க வேண்டும். அபிஷேக் சர்மாவை அணியிலே வைத்திருக்கின்ற போது ஆரம்ப வீரர்களாக சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகிய வீரர்களே விளையாட வேண்டும். நியூசிலாந்து தொடரிலே 3வது இலக்கத்திலே தான் இஷான் கிஷான் விளையாடி இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே திலக் வர்மாவை டிராப் செய்துவிட்டு திலக் வர்மா மிக மோசமாக விளையாடுகிறார். 20-25 ஓட்டங்களை பெறுகிறார். ஆனால் பாபர் அசாமினுடைய ஸ்ட்ரைக் ரேட் தான் இருக்கிறது. 100-110 ஸ்ட்ரைக் ரேட்டிலே தான் இந்த ஓட்டங்கள் பெறப்படுகின்றன. ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுகிறார் என்கின்ற கதைகள் வந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் செய்து ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இந்தியா இவ்வாறான மாற்றங்களை செய்யும் என்று நம்புகிறார்கள். அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் ஆரம்ப வீரர்களாக விளையாடுகின்ற போது நம்பர் 3 திலக் வர்மாவை டிராப் செய்துவிட்டு அங்கே இஷான் கிஷானை விளையாட செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதன் காரணத்தால் ஓரளவிற்கு அதிகம் ஆரம்ப துடுப்பாட்டத்திலே பழக்கப்பட்ட ஜோடி என்கின்ற காரணத்தால் இவர்கள் மிகச்சிறப்பாக ஆடக்கூடியதாக இருக்கும். அபிஷேக் சர்மாவினுடைய இந்த அவுட் ஆஃப் ஃபார்முக்கு இஷான் கிஷானும் காரணம், ஒரு சைக்காலஜிக்கலாக இஷான் கிஷானும் காரணம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் செய்து அடித்து ஆடுவதற்கு அபிஷேக் சர்மாவிற்கு கொடுப்பார். ஆனால் இப்போது இஷான் கிஷான் அபிஷேக் சர்மா ஒரு முனையில் இருக்க முதல் பந்திலிருந்து சிக்ஸர்களை வெளுத்து விளாசி கொண்டிருக்கின்ற போது அது ஒரு விதத்தில் உளவியல் ரீதியான ஒரு
தாக்கத்தை அபிஷேக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே வழமை போன்று அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் ஆரம்ப வீரர்களாக விளையாட வைக்கப்பட வேண்டும் என்கிற கதைகள் விழுகின்றன. இது மாத்திரமல்லாமல் அக்சார் பட்டேலை என்ன காரணம் கொண்டு நீக்கினீர்கள்? ரவிச்சந்திரன் அஸ்வின் கேள்வியை கேட்டிருக்கிறார். வாஷிங்டன் சுந்தர் தேவையானவர் தான், திறமையானவர் தான். ஆனால் அக்சார் பட்டேல் என்பவர் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், இந்தியாவினுடைய மிக பெருமதி மிக்க ஒரு வீரர். அவரை நீங்கள் டிராப் செய்ய முடியாது. அவரை டிராப் செய்வது என்பது தவறு என்று சொல்லி இருக்கிறார். அஜிங்கியா ரஹானேயும் இதே கருத்தை தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே அக்சார் பட்டேல் மீண்டும் அணிக்குள்ளே வரப்போகிறார் வாஷிங்டன் சுந்தருக்காக என்பதும் கவனிக்கத்தக்கது. மறுபுறத்தில் நாங்கள் எல்லோரும் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அபிஷேக் சர்மாவையும் திலக் வர்மாவையும் தான். ஆனால் ரிங்கு சிங் வெறுமனே களத்தடுப்பாட்டத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அணியிலே இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த தொடர் முழுவதுமாகவே ரிங்கு சிங் மிக மோசமாகவே தான் செயல்பட்டு வருகிறார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. முதலாவது போட்டியிலே அமெரிக்காவிற்கு எதிராக 14 பந்துகளிலே 6, நேபாளத்து நமீபியாவிற்கு எதிராக 6 பந்துகளிலே 1, பாகிஸ்தானுக்கு எதிராக ஆட்டமிழக்காத 4 பந்துகளிலே 11, இதே போன்று நெதர்லாந்துக்கு எதிராக 3 பந்துகளிலே ஆட்டமிழக்காத 6, இறுதியாக இடம்பெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டிகளிலே 2 பந்துகளிலே 0 என்று இவருடைய துடுப்பாட்டம் 5 ஆட்டங்களிலும் பெருமளவிலே ஈடுபடவில்லை. ஆகவே ரிங்கு சிங்கினுடைய இடமும் கேள்விக்குறியாகின்ற போது ஒரு ஸ்பெஷல் பேட்டர் என்பவர் இப்போது அணியிலே இல்லை. ஆகவே யாரை சேர்ப்பது, யாரை விடுவிப்பது என்கின்ற கேள்விகளும் இந்தியாவிற்கு எழுந்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. எது எவ்வாறாயினும் சென்னையில் இடம்பெறப் போகின்ற வருகின்ற வியாழக்கிழமை ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இடம்பெறப் போகின்ற பிளேயிங் 11 இந்தியா சஞ்சு சாம்சனையும் அக்சார் பட்டேலையும் அணிக்குள்ளே கொண்டு வரும். திலக் வர்மாவையும் வாஷிங்டன் சுந்தரையும் அணிக்குள்ளே வெளியில் வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன என்கின்ற சொல்கின்ற போது மைக்கேல் கிளார்க் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இப்போதும் சொல்கிறேன், இந்தியா அரையிறுதி அல்ல இறுதிப் போட்டியிலும் விளையாடும். இந்தியா ஒரு தரமான அணி, முதன்மையான அணி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் என்பதற்காக இந்த T20 உலகக்கிண்ண தொடரிலே இந்தியாவை விடுத்து நாங்கள் கதைகளை பேச முடியாது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான கருத்துக்களை மைக்கேல் கிளார்க் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர் முகமது ஆமீர் சொல்லி இருந்தார், கம்ப்ளீட்லி பேலன்ஸான ஒரு அணியாக மேற்கிந்திய தீவுகளும் தென்னாப்பிரிக்காவும் இருக்கின்றன. இந்தியா நல்ல அணிதான், பலமான அணிதான், வலுவான அணிதான். ஆனால் இந்த துடுப்பாட்ட வரிசையை வைத்துக்கொண்டு இந்தியாவால் அரையிறுதிக்கு செல்ல முடியாது. ஆகவே இந்த குழுவில் இருந்து தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் அரையிறுதிக்கு செல்லும், இந்தியா அரையிறுதிக்கு செல்லாது என்று முகமது ஆமீரும் ஏற்கனவே முன்வைத்திருந்த கருத்துக்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. பலத்த நெருக்கடியோடு தான் இந்தியா அடுத்து வரப்போகின்ற 2 ஆட்டங்களையும் விளையாடப் போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. சென்னை மைதானம் உங்களுக்கு தெரியும், 180-200 ஓட்டங்கள் தான் ஒரு சுமாரான ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெறக்கூடிய ஒரு மைதானமாக இருக்கும். இந்தியா எப்படி ஜிம்பாப்வேயை வெல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்தியா ஜிம்பாப்வேயை வெல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்காவுடைய தயவிலே தங்கி இருக்காமல் இந்தியா சொந்த தயவிலே அரையிறுதியை அடைவதாக இருந்தால் 150க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஜிம்பாப்வேயினுடைய டார்கெட்டை 11வது 12வது ஓவரில் இவர்கள் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நினைவுபடுத்தத்தக்கது. நான் தில்லையம்பலம் தரணிதன். உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள், பார்ப்போம் என்ன நடக்கும் என்று.